அன்பார்ந்த எனது அன்னை யூடியூப் நேயர்களுக்கு வணக்கம். இதுவும் ஒரு முக்கியமான பதிவு தான். அதாவது கிரகங்கள் வலிமை இழந்திருக்கிறது. வலிமை இழந்திருந்தா என்ன சொன்னாலும் அது வேலை செய்யாது. வேலை செய்யாதுன்னு என்ன சொன்னாலும் இருக்கும், வேலை செய்யாது. நீங்க ராசியில நல்லா இருக்கும் ஒரு கிரகம், அம்சத்துல அப்படியே பிளாப்பா அம்சத்துல நேசமா இருக்கும், வேலை செய்யாது. ராசியில ஒரு கிரகம் என்ன சொன்னாலும் நேசமா இருக்கும், அம்சத்துல நல்லா உச்சமா இருக்கும், வேலை செஞ்சிடும். நவாம்சம் பார்ப்பதற்கு காரணமே கிரகத்துடைய தன்மைகள் எந்த ரீதியில் இருக்கிறது என்பதைத்தான். அப்ப நவாம்சத்தில் நேசமான கிரகங்கள், நவாம்சத்தில் கெட்டுப்போன கிரகங்களை சரி பண்ணுவதற்கு ஒவ்வொரு விஷ்ணு பகவான் என்ன சொல்லலாம்னா அவதார புருஷராக 10 விதமான அவதாரங்கள் எடுத்தார். அந்த 10 விதமான அவதார புருஷர்களை ஒவ்வொரு கிரகத்திற்கும் என்ன மைனஸ் இருக்கிறதோ அந்த மைனஸை சரி பண்ணுவதற்கு நீங்கள் என்ன சொல்லலாம்னா அந்த கிரகத்துடைய நாமத்தை மட்டும் குறைஞ்சது 27 தடவை எழுதுங்க, இல்லைன்னா 54 தடவை எழுதுங்க, இல்லைன்னா 108 தடவை எழுதுங்க. இதை நீங்கள் எழுதி வந்தீர்கள் என்று சொன்னாலே உங்களுடைய வாழ்க்கை சீரும் சிறப்பாம். ஒரு ஜாதகத்துல சூரியன் நேசமாயிட்டான், அல்லது ஜாதகத்துல சூரியன் அவயோகியா வந்துட்டான், அல்லது சூரியன் என்ன சொல்லலாம்னா ஏதாவது ஒரு விதத்தில் நம்ம பிரபலம் ஆக முடியவில்லையே அப்படிங்கிற ஒரு ஒரு நண்பர் சொல்லுவார் அடிக்கடி, நான் எந்த விதத்திலுமே பிரபலம் ஆகல, எவ்வளவோ கோவில்களுக்கு தர்மத்திற்கு நிறைய செய்கிறேன், என்னை யாரும் இவ்வளவு கொடுத்திருந்தும் என்னை யாரும் கணம் பண்ணுவதில்லை அப்படின்பார். கணம் பண்ணுவதில்லைன்னா அவருக்கு சூரியனுடைய தோஷம். அப்ப அந்த சூரியனுடைய தோஷத்தில் பிறந்தவர்களும், சூரியனுடைய தோஷத்துல யார் பிறந்திருந்தாலும், சூரியன் ஜாதகத்தில் கெட்டு போயிருந்தாலும் நேசமாகி இருந்தாலும் நீங்கள் எப்பயுமே ஸ்ரீ ராமச்சந்திர மூர்த்தியோடைய படத்தை வீட்டில் வைத்து வழிபாடு பண்ணுங்க. ஸ்ரீராம ஜெயம் டெய்லி எழுதுங்க. உங்களுக்கு இமீடியட் பவர் கண்டிப்பாக கிடைக்கும். ரொம்ப கொடுமையான நீசத்தை தோஷத்தை கொடுப்பது சந்திரன். சந்திர தோஷத்தில் போய் பிறந்தவர்கள், சந்திரன் நீசமாகி பிறந்தவர்கள், சந்திரன் 6, 8, 12, 10ஆம் இடத்தில் இருப்பவர், 6, 8, 12, 10ஆம் இடத்தில் இருப்பவர் ரொம்ப ஒரு பெரிய குழப்பவாதி. அப்ப கிருஷ்ண பரமாத்மாவுடைய படத்தை நீங்கள் வைத்து வழிபாடு பட்டீர்கள் என்று சொன்னால், கிருஷ்ண பரமாத்மாவுடைய மந்திரத்தை சொன்னீர்கள் என்று சொன்னால், கண்டிப்பாக அந்த சந்திரனுடைய தோஷத்தை எடுக்கக்கூடிய சக்தி என்ன சொன்னான்னா அந்த ரோகிணி நட்சத்திரத்தில் போய் பிறந்த கிருஷ்ண பரமாத்மாவால் கண்டிப்பாக களையப்படும் என்று சாஸ்திரம் சொல்கிறது. இது பரிச்சித்து பார்க்கப்பட்ட அற்புதமான உண்மை. இதை நடைமுறைப்படுத்தி பாருங்கள், கண்டிப்பாக வெற்றி கிடைக்கும். ஒரு ஜாதகத்தில் செவ்வாய் கெட்டு போய்விட்டான், செவ்வாய் தோஷமுடைய நட்சத்திரத்தில் போய் பிறந்து விட்டீர்கள், செவ்வாய் என்ன சொன்னான்னா பயங்கரமான வக்கரத்தன்மையில் இருக்கிறது, பிரச்சனைக்குரியதாக இருக்கிறது. செவ்வாய் சார்ந்த விஷயங்கள், பூமி சார்ந்த விஷயங்கள், மண் சார்ந்த விஷயங்கள் அனைத்திலும் நாம் தோல்வியை தழுவிக்கிட்டு இருக்கோம். இளைய சகோதர சகோதரிகள் நம்ம வேலை இப்போ சமீபத்தில் பாமக மாநில மாநாடு நடந்ததுல கூட பிறந்த தம்பியை பார்த்து மேடையில போய் எப்படி திட்டுறாங்க, அது தவறு. அதாவது என்ன சொல்லலாம்னா குடும்பம் என்பது ஒற்றுமையாகத்தான் இருக்கணும். ஒருத்தருக்கு ஒருத்தர் என்ன சொன்ன விட்டு கொடுத்து போகணும். அந்த விட்டு கொடுத்து போகாம என்ன சொன்னான்னா ஒரு இளம் வயது ஒரு மனிதனை ஒரு தாய் வயிற்றில் பிறந்தவர்கள் சபிப்பது ஏற்றுக்கொள்ள முடியாது, சபிப்பது ஏற்றுக்கொள்ள முடியாது. அப்ப அங்க என்ன தோஷம் இருக்குது? செவ்வாய் தோஷம் இருக்குது. செவ்வாய் தோஷம் இருக்கிறதுனாலதான் என்ன கூட பிறந்தவனே என்ன சொல்லலாம்னா துரோகி அப்படின்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் பார்க்கும்போது என்ன சொல்லலாம்னா ஒரு அரசியலுக்காக உடன்பிறப்பையே சபிப்பது. 1000 குறைகள் இருக்கலாம், யார் மனுஷன் பதவிக்கு ஆசைப்படாதே இருக்கேன், பதவிக்கு ஆசைப்படாத யார் தான் இருக்கான். எல்லா பிள்ளைகளும் 5 பிள்ளை பெத்தோம்னா ஒரு பிள்ளை தான் அப்பா மேல அம்மா மேலே பாசமா இருக்கும், 4 பிள்ளை பாசமா இல்லைங்கிறதுக்காக சபித்துவதற்கு தகப்பனுக்கு உரிமை கிடையாது, தாய்க்கும் உரிமை கிடையாது, உடன் பிறந்த சகோதரிகளுக்கு உரிமை கிடையாது. இது நான் படித்த சாஸ்திரம்.
அது உன்னுடைய கர்மா, அது உன்னுடைய கர்மா. அதற்கு தீர்வு என்னன்னு சொன்னான், நரசிம்மர் வழிபாடு பண்ணுங்க. நரசிம்மர் வழிபாடு பண்ணினீர்கள் என்று சொன்னால் செவ்வாய் தோஷம், செவ்வாயோடைய பிரச்சனைகளை அத்தனை வந்து இமீடியட்டா தீரும். அதற்கடுத்து புதன், கல்வியில் தோஷம், கல்வியில் போட்டித் தேர்வுகளில் வெற்றி பெற முடியல, காதலில் வந்து வெற்றி பெற முடியவில்லை, காதலி ஏமாத்தி விட்டாள், காதலன் ஏமாத்தி விட்டான், கள்ள உறவுகள் அடிக்கடி வந்து கொண்டே இருக்கிறது, கள்ள உறவுகள் அடிக்கடி வந்து கொண்டே இருக்கிறது. அப்ப கள்ள உறவுகள் அடிக்கடி வந்து கொண்டே இருக்கிறது என்று சொன்னால் அதனால் வந்து பாதிக்கப்பட்டு கொண்டே இருக்கிறோம். ஒரு மனசு வந்து என்ன சொன்னா, இங்க பேசினா தான் எனக்கு நைட்டு தூக்கம் வருது அப்படிங்கிற பயங்கரமான ஒரு டென்ஷனை கொடுக்கக்கூடிய ஒரு சக்தி இருக்கிறது. அது யாருன்னா நம்ம சாட்சாத் புதன் பகவான் தான். எங்கேயாவது தலையில ஏறி உட்காந்துட்டு ஏதாவது ஒன்று செஞ்சுட்டே இருப்பார். புதன் வந்து எப்பயுமே நினைவுக்கு காரன், நினைச்சிட்டே இருக்கிறது. எப்படா ஒரு ஃபோன் வரும், எப்போ ஒரு ஃபோன் பேசுவோம், அதுல வந்து இந்த அதை கொச்சையா சொல்லக்கூடாது கடலை அப்படின்ட்டு, கடலை ஓடுவதிலும் ஒரு சுகம் இருக்கத்தான் செய்யும், இல்லைன்னு சொல்லலை. ஆனால் அது குடும்பத்தை கெடுத்து விடக்கூடாது. அப்ப யார் ஒருவர் பெண் பித்தர்களாக அலைகிறார்களோ, மனைவி கூட அந்யோன்யம் இல்லாமல் வந்து இருக்கிறார்களோ, அவர்கள் எல்லாம் உங்களுடைய வீட்டில் கல்கி பகவானுடைய படத்தை வீட்டில் வைங்க. அதை வச்சிருங்க. இவனுக்கு என்ன சொன்னா, அந்த தோஷத்தை போக்கும் பார்ப்பான், என்னத்தையும் ஒரு படம் வச்சிருக்காங்களே அப்படின்ட்டு. ஒரு இடத்துல வந்து மகாலட்சுமி வீட்டுக்குள்ள வர்ற மாதிரி ஒரு படத்தை ஒட்டி வச்சிருக்கோம். அந்த இடத்துல பணம் வரும், வராது அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது. நீங்கள் எதுவாக ஆக விரும்புகிறீர்களோ அதை வந்து நம்ம வந்து பார்க்கணும்ல. அரசனாக ஆக வேண்டும் என்று சொன்னால் வந்து சிவாஜியுடைய படத்தை வந்து, எந்த சிவாஜி, நடிகர் திலக சிவாஜியில சத்ரபதி சிவாஜியுடைய படத்தை வந்து வீட்டுல வச்சு பாருங்க, செல்லுல வச்சு பாருங்க, நீங்கள் அரசனாக ஆவீர்கள், உங்களுக்கு தக்கன அரசன் ஆவீர்கள். அதுக்காக நரேந்திர மோடி எனக்கு ஆயிடுவேன்னு சொல்ல முடியாது. அப்ப புதனுடைய தோஷம் இருந்தால் கல்கி பகவானை வீட்டில் வையுங்கள். காதல் சார்ந்த விஷயங்களும் பிரச்சனை எல்லாம் தீர்ந்துடும். குரு ஒரு ஜாதகத்தில் நேசமாக இருந்தாலோ, 6, 8, 12 இருந்தாலோ, தோஷமாக இருந்தாலோ, குரு உங்களுக்கு குழந்தைகளால் பிரச்சனைகள் ஏற்பட்டு கொண்டிருக்கிறதா, வாமன அவதாரத்தை வைங்க. வாமனனுடைய படத்தை வச்சு வீட்டில் வச்சு கும்பிடுங்க. வாமனனுடைய சுலோகத்தை எழுதுங்க. ஓம் வாமன தேவா போற்றி, ஓம் வாமன தேவா போற்றின்னு எழுதி வாங்க. கண்டிப்பாக குருவுடைய சாபம் போகும், பெரும்பண தோஷம் போகும். சுக்கிரனுடைய தோஷம் உங்களுடைய ஜாதகத்திலிருந்து நேசமாகிவிட்டால், பாதகாதிபதி ஆகிவிட்டால், பிரச்சனைக்குரியவனாக இருக்கிறான், குடும்பத்தில் சண்டை சச்சரவுகள் இருக்கிறது என்று சொன்னால் பரசுராமனுடைய படத்தை வீட்டில் வையுங்கள். கண்டிப்பாக வந்து கணவன் மனைவிக்குள்ள ஒற்றுமை ஆயிரும். அதற்கடுத்து சனியோடைய தோஷம் இருந்தால், ஆயுள் தோஷம் இருந்தால், வீட்டில் பிரச்சனை இருந்தால், தொழில் தோஷம் இருந்தால், சனி வக்கரமாக இருந்தால் கூர்ம அவதாரத்தை படமாக வீட்டில் வையுங்கள். கண்டிப்பாக அது வாழ்நாள் வக்கரம்னா சனி தோஷம்னா, சனி தோஷமா இருக்கிறவன் கூர்ம அவதாரத்தை வச்சாச்சுன்னா கண்டிப்பா அவன் ஜெயிச்சிருவான். அவனுக்கு உடல் நோய் வராது, பிணிவீடுகள் விடாது, அடி வராது. அதற்கடுத்து ராகு உங்களுக்கு தோஷமாக இருந்தால், ராகு தோஷமுடைய நட்சத்திரத்தில் போய் பிறந்திருந்தால் நீங்கள் வராகமூர்த்தி படத்தை வந்து வச்சு பலனை பரிச்சித்து பாருங்கள். கண்டிப்பாக வராகமூர்த்தி உங்களுக்கு நல்ல நன்மையை செய்வார். அதற்கடுத்து கேதுவுடைய தோஷம் உங்களுக்கு இருந்தால் மச்சமூர்த்தி அவதாரத்தை வைத்து பாருங்கள். அதற்கடுத்து உலகத்திலே கொடுமையான விஷயம் மாந்தி. இந்த மாந்தியால் நாம் பாதிக்கப்பட்டிருக்கோம். மாந்தி யாரை போய் பிடிப்பான்? உங்களுடைய கரணத்தை போய் வந்து அடிக்கடி துன்பம் பண்ணக்கூடிய ஒரே ஒரு ஆளு யாருன்னா மாந்தி தான். மாந்தி, அந்த மாந்தியை வந்து சரி செய்யக்கூடிய ஒரே ஒரு சக்தி பலராமனுக்கு உண்டு. கண்டிப்பா பலராமன் வந்து உங்களுக்கு வெற்றியை கொடுத்து விடுவார். அப்ப ஒவ்வொருத்தரும் இலகுவாக ஜெயிப்பதற்கு கையகல படம் போதும் ஐயா, கையகல படம் போதும். உங்களுக்கு ஒரு தோஷம் இருக்கு இல்லையா, சூரிய தோஷம் இருக்கு, சந்திர தோஷம் இருக்கு, செவ்வாய் தோஷம், ஏதோ ஒரு தோஷத்துல தான் பிறந்திருக்கீங்க. அது வழிதான் இன்னைக்கு வரைக்கும் கர்மாக்கள் வந்து கொண்டிருக்கிறது. அந்த கர்மாக்களை நீங்கள் ஜெயிப்பதற்கு கண்டிப்பாக வந்து இதெல்லாம் நடைமுறைப்படுத்தி பாருங்கள். சத்தியமான இதெல்லாம் உண்மை. அதே சமயத்துல இந்த 10 பேரும் ஒரு இடத்துல இருக்காங்க. இந்த 10 பேரும் ஒரே இடத்துல வந்து ஸ்தாபனம் பண்ணியிருக்கிற ஒரு ஸ்தலம் இருக்கிறது. அந்த ஸ்தலம் வந்து என்ன சொன்னா, பழனி பக்கம் உள்ள தெற்கு பாலசமுத்திரம். தெற்கு பாலசமுத்திரம். அங்கே ஸ்ரீதேவி பூதேவி வரதராஜ பெருமாள் கோவிலில் 10 அவதாரங்கள் உள்ளது. அங்கு சென்றால் அனைத்து அவதார மூர்த்திகளை சந்திக்கலாம். நம்ம ஜாதகத்தில் என்னென்ன தோஷங்கள் இருக்கிறதோ
அந்த தோஷங்களை சீர் செய்யக்கூடிய சக்தி இந்த 10 அவதாரங்களுக்கு. வருஷத்துல ஒரு தடவை போயிட்டு வாங்க. வாழ்க்கையில் வந்து என்ன சொன்னாங்க, ஒரே கோயிலுக்கு தான் போகணும் அப்படிங்கிறது கிடையாது. ஒவ்வொரு புதிதாக நம்மளுடைய ஜாதக ரீதியாக பிரச்சனைகளை தீர்ப்பதற்கு உண்டான இந்த அற்புதங்களை எல்லாமே நம்ம வந்து என்ன சொல்லலாம்னா வந்து இந்த மாதிரி கோயில்களுக்கு வளனையெல்லாம் பக்கத்துல தான் போயிட்டு வாங்க. தண்டாயுதபாணியும் பார்த்துட்டு இவங்களையும் பார்த்துட்டு வந்தீங்கன்னா ஜாதகத்தில் இருக்கிற குறை தீரும். எப்போ போகணும்? ஒன்று பிறந்த கிழமையில போங்க, பிறந்த நட்சத்திரத்துல போங்க, அல்லது பிறந்த திதியில போங்க, பிறந்த யோகத்துல போங்க, பிறந்த கரணத்தில். ஏன்னா அன்னைக்கு உங்களுக்கு டச்சபிலிட்டி இருக்கணும். இருந்தது என்று சொன்னால் நீங்களும் சீரும் சிறப்புமாக வருவதற்கு எல்லாரையும் மாதிரி வந்துடலாம் அப்படின்னு சாஸ்திரம் சொல்லுகிறது. பரிச்சித்து பாருங்கள், கண்டிப்பாக வெற்றி பெறுங்கள் என்று கூறி உங்களிடமிருந்து விடைபெறுவது சிப்பிப்பாறை ஜோதிடரசு ஆதி ராகவன் ஜெயபாலாஜி. சுகமே சூழ்க, சுகமே சூழ்க. வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். வணக்கம், 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 வணக்கம்.